Welcome back to Magic Class. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஸ்டாண்டர்ட் 7 சயின்ஸ் யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெசன், பட் அதோட கான்செப்ட் பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். இதில் முக்கியமான 3 கான்செப்ட்ஸ் படிக்க போகிறோம். ஒன்று வந்து மாஸ், வால்யூம் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டென்சிட்டி. ஓகே, மாஸ்னா என்ன? சிம்பிள் டேர்ம்ஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மாஸ்னா என்னென்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ மேட்டர் இருக்குது, either it could be atoms, molecule, எது வேணால் இருக்கலாம். அண்ட் இதோட மாஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெயிட். ஓகே, இப்போ ஒரு மாஸ்னால் ஒரு ஆப்ஜெக்ட் பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வெயிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜீரோ கிராவிட்டியில் என்ன வெயிட் இருக்குதுன்னு பார்க்கணும். ரெண்டுத்துலேயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வால்யூம். வால்யூம்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்கியபைட். Density அப்படின்னா either it's the lightness or the heaviness based on how densely or closely packed. இதுக்கு மூணுத்துக்குமே சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எலிவேட்டர், ஒரு லிஃப்ட் எடுத்துக்கோங்களேன். லிஃப்ட்டில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதோட மாஸ் அப்படின்னா அந்த லிஃப்ட்டோட வெயிட்டு ப்ளஸ் இந்த 10 பீப்புளோட வெயிட்டு தான் அந்த மாஸ். ஓகே, அண்ட் இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட் when the lift is moving up and down. ஓகே, வால்யூம் அப்படின்னா அந்த பாக்ஸ் சைஸ்டு லிஃப்ட்டோட கெப்பாசிட்டி. டென்சிட்டினா எத்தனை பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்கன்னா இல்லை 20 பேர் இருக்காங்களா, ஹவு லூஸ்லி ஆர் ஹவு க்ளோஸ்லி பேக்ட் இட் இஸ். ஓகே, திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் தட் வி ஆர் கோயிங் டு லேர்ன். அண்ட் இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறீங்க, டிரைவ்டு, ஃபண்டமெண்டல், சர்டன் டிரைவ்டு யூனிட்ஸ், அதில் ஏரியா, வால்யூம் பார்க்க போகிறோம். வால்யூமில் வந்து என்ன, டென்சிட்டி என்ன, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர், இது எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் இன் டீட்டெயில். இன்ட்ரடக்ஷனில் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டே டு டே லைஃப்பில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதோட குவான்டிட்டிஸ் வந்து மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம், இது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஸோ அதுக்கான மேக்னிடியூட் அப்படின்னா இப்போ 2 கிலோமீட்டர் ஒருத்தவங்க நடக்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2 இஸ் த வேல்யூ, கிலோமீட்டர் இஸ் த யூனிட் that is used to express the magnitude of the distance. ஸோ ஃபண்டமெண்டல் அண்ட் derived quantities. ஸோ பேரே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னா this cannot be expressed in terms of any other quantity தான் நம்ம fundamental quantity அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் length, mass, time, இது எல்லாமே fundamental quantity and அதோட fundamental unit. ஸோ லென்த்னா மீட்டர், மாஸ்னா கிலோகிராம், டைம்னா செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லுமினஸ் இன்டென்சிட்டி, கேண்டலா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் derived quantities. So all the physical quantities which can be obtained by multiplying, dividing or mathematically combining the fundamental quantities தான் நம்ம derived quantities அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, using all these, இதிலிருந்து மூலியமாக வரது தான் derived. அதோட நேம்லேயே இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஏரியா, வால்யூம், இதை தாண்டி வந்து மாஸ், டென்சிட்டி, இது எல்லாமே நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஓகே, அண்ட் இது ஃபார்முலான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏரியானா உங்களுக்கு தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத். வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இது வந்து ஸ்கொயரில் இருக்கும், இது க்யூப்பில் இருக்கும். ஸ்பீட் அப்படின்னாலும் எவ்வளோ ஸ்பீடுக்கு இவன் ஓடுறான் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்கள். டோன்ட் மெமரைஸ் இட். ஸ்பீட், எவ்வளோ ஸ்பீடுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு போகிறாங்க, இன் யூனிட் செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகிறாங்க, அதுதான் அவங்களோட ஸ்பீடு. எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் டு டைம். டென்சிட்டி இஸ் மாஸ் பை வால்யூம். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். இந்த ஃபார்முலா வச்சு இந்த பர்டிகுலர் லெசன் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, கம்மிங் ஆன் டு ஏரியா. ஏரியாங்கிறது வந்து இஸ் a measure of how much space is there on a flat surface. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லேண்ட் வாங்குறாங்கன்னா அதோட ஏரியா வந்து என்ன அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அது ஏரியாங்கிறது லென்த் அண்ட் பிரெத், லென்த் இன்டூ பிரெத்ன்றது ஜென்ரல் ஃபார்முலா அண்ட் மீட்டர் ஸ்கொயரில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ ப்ராப்ளம் 1.1, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 squares each having a side of 1 meter? ஒரு ஸ்கொயரோட ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னா சைடு இன்டூ சைடு. So 1 into 1 will give you 1 meter square. இப்போ 10 squares na 10 into 1 will give you the answer. This is the answer. Area of regularly shaped objects ku we have specific formulas. இது எல்லாமே lower classes படிச்சிருப்பீங்க. Square அப்படின்னா side into side, rectangle length into breadth, circle அப்படின்னா pi r square, triangle அப்படின்னா half ph. Okay. In problem 2, find the area of the following regular shape figures. ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க, அதோட ஃபார்முலா என்னது, எல் இன்ட்டு பி. சர்க்குலர்னா பை ஆர் ஸ்கொயர். பையை வந்து 22/7 ஒரு 3.14 நம்ம எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிளும் போது ஹாஃப் பிஹெச். ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, அது பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். அடுத்தது ஏரியா ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் irregularly shaped objects. irregularly shaped objects அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப்ஸில் இருக்குது. இப்போ ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஃபெதர் எடுத்துக்கோங்க, ஸ்டோன் எடுத்துக்கோங்க அப்படின்னா அதோட ஏரியா எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி கிராஃபிக்கல் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கிராஃபிக்கல் கிராஃப் பேப்பரில் நீங்கள் வந்து ஒரு லீஃப் எடுத்து அந்த லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இங்கே கிராஃபிக்கல் பேப்பர் இல்லாத ஜஸ்ட் ஒரு பாக்ஸஸ் போட்டிருக்கேன். ஓகே, கிராஃப் அப்படின்னா வந்து ஒவ்வொரு பாக்ஸும் 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் தட் ஐவ் கிவன். ஸோ அந்த லீஃபை வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இதில் வந்து இந்த லீஃப்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்னால் ஃபுல் ஸ்கொயர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அது எல்லாமே எம்ன்னு நோட் பண்ணிக்கோங்க, எம். ஸோ கவுண்ட் பண்ணி எத்தனை எம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மோர் தென் ஹாஃப் விட அதிகமாக இருக்கிறது வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். இந்த இடம் பாருங்கள், இது ஹாஃபை விட அதிகமாக இருக்குது, ஹாஃபை விட அதிகம், அது என்னன்னு நான் போட்டிருக்கேன். அது எத்தனை என்னன்னு சொல்லி நம்ம எழுதணும். நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் விச் ஆர் ஹாஃப், எக்ஸாக்ட்லி ஹாஃபாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ பி எது வந்து எக்ஸாக்ட்லி ஹாஃபாக இருக்குது, இது வந்து எக்ஸாக்ட்லி ஹாஃபாக இருக்குது, அது பி. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் லெஸ் தேன் கியூ, லெஸ் தேன் த ஹாஃப் அப்படின்னா அது வந்து ஹாஃபை விட கம்மியாக இருக்குன்னா இது ரொம்ப ஹாஃபை விட கம்மியாக இருக்குது, இது கியூ. ஸோ இதை வந்து போடணும். லாஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் அ லீஃப் ஃபார்முலா, தட் இஸ் த ஹோல் ஸ்கொயர்ஸ் எம் ப்ளஸ் மோர் தென் ஹாஃபை வந்து 3/4 ஆஃப் என். எக்ஸாக்ட்லி ஹாஃப்ங்கிறது ஹாஃப் இன்ட்டு அந்த பர்டிகுலர் நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லெஸ் தென் ஹாஃப் வந்து குவார்ட்டர் இன்ட்டு தட். ஸோ அப்ராக்சிமேட்லி, இது எக்ஸாக்ட்லி கிடையாது, அப்ராக்சிமேட்லி வில் கிவ் யூ தி ஏரியா ஆஃப் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆக்டிவிட்டி 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து நமக்கு தெரியும், ஃபார்முலா L/B. பட் ஃபார்முலா பேஸ் பண்ணாமல் ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் கிராஃபிக்கல் பேப்பரில். ஸோ 12 சென்டிமீட்டருக்கு ஒரு ரெக்டாங்கிள் வித் லென்த் அண்ட் பிரெத் வந்து 4 சென்டிமீட்டர் போட்டு நம்பர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ, இது எல்லாமே ஹோல் ஸ்கொயர்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கனாலே அதோட ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ பேஸ்ட் வந்துட்டு இதே தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 square meter is the area enclosed into square of side. அந்த பர்டிகுலர் ஏரியா ஸ்கொயராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் do you know போட்டிருக்காங்க. கம்மிங் ஆன் டு த வால்யூம் பார்ட். வால்யூம் அப்படின்னாலே என்ன? I said the capacity, right? The capacity of that particular object. So the enclosure. What about the space? The amount of space occupied by a 3-dimensional object is known as the volume. So volume into the surface area into height. So SI unit of volume is cubic meter or meter cube. ஓகே, அதே போல் ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. கியூப் அப்படின்னா A cube, த சைட் கியூப். கியூபாய்ட்னா L/B/H. ஸ்பியர்னா 4/3 pi r cube. சிலிண்டர்ன்றது pi r² h. இது ஃபார்முலா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. Find the volume of the following. A cube. Cube ஓட formula A cube. So 3 into 3 into 3 will give you answer. Cylinder whose radius is 3m and height is 7. So cylinder formula என்னது pi r² h. அதில் போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பையோட வேல்யூ வந்து 22/7 எடுத்துருக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் லிக்விட். வால்யூம் ஆஃப் லிக்விட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, லிக்விட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஷேப்பும் கிடையாது. தே டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் இட் இஸ் ஃபில்டு. ஸோ இப்போ இந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ இருக்குது எம்எல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு வால்யூம். when a liquid is poured into a container, it takes the shape and the volume of the container. So the volume of the liquid is equal to the shape that fills it and measured using a measuring cylinder or measuring beaker. So அந்த லிக்விடோட வால்யூம் வந்து கேன் பி டைரக்ட்லி ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த ஸ்பேஸ் இட் ஃபில்ஸ். ஸோ அதோட ரீடிங் வந்து கேன் பி மெஷர்ட் யூஸிங் த கிராஜுவேட்டட் மார்க்ஸ் தட் ஆர் கிவன் இயர். ஸோ இதோட யூனிட் வந்து எம்எல். ஓகே, திஸ் ரெப்ரசன்ட் மில்லி லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரை வந்து 1000 cc இல்லை சென்டிமீட்டர் பார் 3. ஸோ 1000 ml is equals to 1 liter. This is a very 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 important formula. Okay. நெக்ஸ்ட் irregularly shaped objects. இப்போ அதே போல் ஒரு ஸ்டோன் வந்து இந்த இடத்துல கிராஃபிக்கல் மெத்தடில் பண்ணோம். இங்கே வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பீக்கரில் வந்து இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இஃப் இட் இஸ் 30 ml, இதை வந்து 30 ml வந்து அப்ராக்சிமேட்லி நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ட்வைன் போட்டு அந்த ஸ்டோனை இதுக்குள்ளே இறக்குங்க. இப்போ எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு 40. ஸோ இதோட மைனஸ் இது V2, இது V1னா V2 - V1 will give you the volume of that particular stone. ஸோ இந்த மெத்தட்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அண்ட் ஹியர் தேவ் கிவன் ஜஸ்ட் அ ஸ்மால் பிக்டர் ரெப்ரசன்டேஷன்.
மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதில் 2 இருக்குது, ஃபண்டமெண்டல், டிரைவ்டு. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஸோ ஸ்மால் யூனிட்ஸ், தட் இஸ் த ஃபிசிக்கல் யூனிட்ஸ். இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் யூனிட்ஸ். அதுவே டிரைவ்ட் அப்படின்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணியோ சப்ராக்ட் பண்ணியோ டிவைட் பண்ணியோ இதில் இருக்கிற யூனிட்ஸை யூஸ் பண்ணி வரது தான் டிரைவ் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஏரியா, வால்யூம், டென்சிட்டி. அதில் முக்கியமாக நம்ம படிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. இர்ரெகுலர் ஷேப்டுக்கு கிராஃபிக்கல் மெத்தட் இருக்குது. வால்யூம்க்கு வந்து ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் லிக்விட் அப்படின்னா வந்து மெஷரிங் சிலிண்டர்ஸ், லிட்டர்ஸ் இன் மல்டிபிள். அண்ட் வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம படிப்போம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டென்சிட்டி அப்படின்னா டென்சிட்டி இனிமேல் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் டென்சிட்டி, ஹவு க்ளோசர் ஆர் ஹவு லைட்லி பேக்ட். ஸோ அதோட டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டென்சிட்டி, மாஸ் அண்ட் வால்யூம் ஃபார்முலா படிக்க போகிறோம். அண்ட் இதில் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் இதை தாண்டி அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன, லைட் இயர்னா என்ன, செலெஷியல் பாடிஸ், ஸ்டார்ஸ், எர்த், மூன், சன். ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் மீட்டரோ சென்டிமீட்டரெலாம் நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் இது வெரி வெரி ஸ்மால், ரைட். இப்போ ஒரு சன்லேருந்து எர்த்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த 2 மூலியமாக தான் நம்ம பண்ணுவோம். ஓகே. ஓகே, டு மெஷர் த வால்யூம் ஆஃப் லிக்விட் சம் ஆஃப் த யூனிட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. 1 கேலான், 1 ounce, 1 quarts. இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது லிட்டர், எம்எல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்தீங்கன்னா ஹவுன்ஸ், கேலான்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் டென்சிட்டி. டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய தண்ணி எடுத்துக்கோங்களேன், ஒரு கிண்ணத்துலையோ ஒரு கண்டெய்னர்லையோ ஒரு பெரிய அயன் பால் போடுங்க, ஒரு கார்க் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு பாட்டில் பார்த்துருப்பீங்களா, கிளாஸ் பாட்டில், அதுக்கு மேலே மூடுறதுக்கு ஒரு காக் போட்டிருப்பாங்க, அதுதான் அந்த காக். வுடன் காக் எடுத்துக்கோங்களேன். இது வந்து சிங்க் ஆகிடும், இது வந்து ஃப்ளோட் ஆகும். வாட் இஸ் த ரீசன்? இதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் மோர் டென்ஸ்லி பேக்ட். ஸோ இட் ஆக்சுவலி சிங்க்ஸ் இன் டு த பாட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த விட பெருசாகவே இருந்தாலும் இட் வில் ஃப்ளோட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் ஆர் லைட்லி பேக்ட். இதுதான் இது ரீசன். ஸோ இதே தான் இங்கே இருக்கிற இன்னொரு கான்செப்டும் கொடுத்துருக்காங்க. ஹவு ஒன் ஆஃப் தி லைட்டர் காயின்ஸ் வந்து சிங்க். இந்த காயின் வந்து இதை விட லைட்டாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கவே பெருசாக இருக்கும், பட் இட் வில் ஃப்ளோட். த ரீசன் இஸ் இட்ஸ் ஹவு டென்ஸ்லி அண்ட் ஹவு க்ளோஸ்லி பேக்ட். ஓகே. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 4 ஒன்று கொடுத்துருக்காங்க. டேக் அன் அயன் பிளாக் அண்ட் வுடன் பிளாக். இப்போ தான் இங்கே இருக்க கான்செப்ட் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் தான் இங்கே ஹவு லைட்லி ஆர் டென்ஸ்லி பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் டென்சிட்டி? Density of a substance defined as the mass by unit volume. D equal to m by v. It is a very 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 important formula and this is asked in your book back also. Density of different materials. Materialsக்கு வந்து பார்த்தீங்கன்னா different densities இருக்கும். ஒரு சில மெட்டீரியல் higher density, ஒரு சில மெட்டீரியல் வந்து lower or rarer density. அதோட சில மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏர், கெரோசின், வாட்டர். இந்த மாதிரி இந்த ஒரு டாப் 10 கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 1 mark கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப் இப்போ நம்ம பார்த்தோம்ல, டி ஈக்குவல் டு எம் பை வி. இப்போ வி கேட்டாங்க அப்படின்னா எம் பை டி, எம் கேட்டாங்க அப்படின்னா வி இன்ட்டு டி. ஸோ திஸ் இஸ் அகெயின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்மில் பேஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணோம். சாலிட் சிலிண்டர் ஆஃப் மாஸ் 280 kg இஸ் a வால்யூம் ஆஃப் 4 மீட்டர் கியூப். ஃபைண்ட் த டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா மாஸ் பை வால்யூம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் யூல் கெட் யுவர் ஆன்சர். அ பாக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் அயன் அண்ட் வால்யூம், ஃபைண்ட் இஸ் மாஸ். அகெயின் அந்த ஃபார்முலாக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். இப்போ இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங்கில் வந்துட்டு ஒரு வாட்டரோ ஆயிலோ இருக்குது. ஒரு பீக்கரில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் ஊற்றுனீங்கன்னா ஆயில் வந்து மேலே தான் மிதக்கும். இட் வில் நாட் கோ இன்சைட் பிகாஸ் there is a difference in the density of the oil and difference in the density of water. So water is more denser than the liquids. That's the reason. அதை பற்றி தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் வெரி ஜஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனால எல்லாமே ஆன்சர் கிடச்சிடும். லார்ஜர் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர். ஸோ as I already said, சென்டிமீட்டர், மீட்டரில் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சன்னாக எடுத்துக்கோங்க, இது நம்மளோட எர்த். ஓகே. இது எப்படி அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து இந்த எர்த் நம்மளோட சன்னை ரிவால்வ் பண்ணி வரும்போது, சுற்றி வரும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதுதான் பெரிலியன் சொல்லியிருப்பாங்க. இருக்கிறதுலே ரொம்ப மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்குது ஹெப்பீலியன் சொல்லியிருப்பாங்க. ஓகே. இப்போ இது வந்து 147.1, 152.1. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 2 கொடுத்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் டைம் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் தான் 149.6 மில்லியன்
கிலோமீட்டர். இந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸை தான் ஏயு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. 1 astronomical unit is defined as the average distance between the earth and sun. ஸோ 1.46 into 10 power m மில்லியன் கிலோமீட்டர் வந்து மேலே வந்து 11 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னது தான் இந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸும் ரொம்ப ஃபாரஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கும் உள்ள ஆவரேஜ் தான் இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை வச்சு நம்மளால் ஸ்டார்ஸ் இவ்வளோ தூரம் இருக்குது, இந்த சன்லேருந்து ஸ்டார்ஸ் இவ்வளோ தூரம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் an appropriate ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அதனால் ஸ்டார்ஸை பற்றின ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தது தான் இந்த லைட் இயர். ஸோ நம்மளுடைய நியரஸ்ட் ஸ்டார் இந்த சோலார் சிஸ்டம் வந்து ப்ராக்சிமா சென்ச்சுரி அப்படின்னு சொல்லுவோம். அதோட யூனிட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் நம்ம சொல்கிறது ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஸ்பீட் வச்சு நம்ம அதை சொல்லலாம். எப்படி லைட்டோட ஸ்பீட் வச்சு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் அது வந்து லைட் ட்ராவல் ஆகும் இன் 1 இயர் அப்படின்னா 1 இயரில் எத்தனை நாட்கள் இருக்குது, 365 days அப்ராக்சிமேட்லி நான் லீப்பை விட்டுட்டு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 டேயில் வந்து 24 hours, 1 ஹவரில் வந்து 60 minutes, 1 மினிட்ல 60 seconds. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் திஸ் ஆன்சர். இந்த பர்டிகுலர் டைமை தான் நம்ம வந்துட்டு லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ light travels at the distance of 3 into 10 power 8 in 1 second, distance traveled in 1 year. So this is called as the light year. Distance traveled by light in vacuum during the period of 1 year is called. So இது வந்து ஸ்டார்ஸோட அந்த டிஸ்டன்ஸை வந்து குறிப்பிடுறதுக்காக வரதான் லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, in terms of light year, Proxima Centauri inறது வந்து the nearest star, okay, is at 4.22 light years from the earth and solar system. The earth is located about 25,000 light years away from the galactic center. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடியுது. இன்னொரு வீடியோவில் வந்து இதோட கம்ப்ளீட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.